வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பேரா இந்திய ஊடகவியலாளர்களின் சமூக நலம், கலை, பண்பாடு, விளையாட்டுத்துறை சங்கம் தொடக்கம் கண்டது. இந்திய சமூகத்திற்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறேன். ஜதூர் சிவனேசன் தகவல். மற்றவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு யாரும் எதிரிகள் கிடையாது. இந்திய சமூகத்திற்கு என்னால் முடிந்த அளவு உதவிகள் செய்வதுதான் உன்னத நோக்கம் என பேரா இந்திய ஊடகவியலாளர்கள் ஏற்பாடு செய்த பாராட்டு விழாவில் பேரா மாநில இந்திய சமூக நலத்துறை, சுகாதார, மனிதவள மற்றும் ஒற்றுமைத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு காலையில் தான் முத்துசாமி சொன்னார். காலையில் ஆனால் எனக்கு எதிரின்னு யாரும் இல்லை. கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் எதிரி இருக்க முடியாது. இந்த அரசியலுக்கு எனக்கு 45 வருஷம் ஆகுது. 1981 முதல்ல டிஏபியில் சேர்ந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை அதே கட்சியில் இருக்கிறேன். இந்த ஆட்சிக்குழு உறுப்பினராக இது 3வது முறையாக இருக்கிறேன். ஆனால் என்னோட ஆசை எல்லாம் ஒன்று தான். இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும், நம்மளால் முடிஞ்சதை என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒன்றுதான். தற்போது 3வது முறையாக இம்மாநிலத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினராக சேவையாற்றி வருகிறேன். அமரர் பட்டு எனது அரசியல் ஆசான், டேவிட் என் தொழிற்சங்க குரு என்று அவர் குறிப்பிட்டார். என்னோட அரசியல் ஆசான் யாருன்னா பட்டு. என்னோட தொழிற்சங்கத்தில் ஆசான் யாருன்னா டாக்டர் வி டேவிட். இந்த இரு மகான்களின் வற்புறுத்தலால் லண்டன் சென்று சட்டத்துறையை கற்று வழக்கறிஞராக உருவாகினேன். பேராக்கில் இந்திய சமூகத்தின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு பேரா மந்திரி பசாரிடம் இந்திய சமூக நலத்துறையை நிறுவ கோரிக்கை மனு வைக்கப்பட்டு இறுதியில் நிறைவு பெற்றதாக தெரிவித்தார். இந்த தோட்டத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க ஒரு பிரைவேட் என்டிட்டி, நம்ம அரசாங்கம். நிலம் அவங்களுக்கு சொந்தமானது. கேட்க மாட்டேன்றாரு. மலாய்க்காரன் கொடுக்குறான், அவன் கொடுக்குறான், இவன் கொடுக்குறான். சொன்ன கடைசியில் நீ ஒரு வீடு வச்சிருக்க தானே? ஆமா, சரி, அந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்ட்ட சொல்றேன், இந்த வீட்டை எனக்கு வித்துருன்ட்டு. விற்கிறதும் விற்காதும் யாரோட உரிமை? உன் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் உனக்கு சுவா கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி சப்போர்ட்டிங் எடுத்து முடியாது. ஸோ கடைசியில் என்ன செஞ்சுன்னா அவரை பிளாக் பண்ணிட்டேன், முடிஞ்சு அந்த கேஸு. ஸோ இந்த ஏற்பாடு செய்ததுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் பேரா நகைக்கடை சங்க தலைவர் ஜத்து அமலுடன் இஸ்மாயில் கலந்து சிறப்பித்தார். அவரோடும் சிறப்பிக்கப்பட்டார். பேரா இந்திய ஊடகவியலாளர்களின் புதிய நிர்வாகம் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.